95% வேலைவாய்ப்பு வழங்கும் வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை. இந்த ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. TNEA கவுன்சிலிங் கோட் 1120. சினிமாடம் வியூவர்ஸுக்கு வணக்கம். இந்த வீடியோ ரிவ்யூல நாம பார்க்க இருக்கிற திரைப்படம் டைரக்டர் பாண்டிராஜ் இயக்கத்தில் விஜய் சேதுபதி, நித்யா மேனன், யோகி பாபு உள்ளிட்ட பலர் நடிப்பில் உருவாயிருக்கும் தலைவன் தலைவி அப்படிங்கிற படம் தான். இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தப்போ ஒரு கப்பலுக்குள்ள இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் பத்தி பேசுற படம் அப்படிங்கிறது தெரிஞ்சது. அதை காமெடியாவும் கொஞ்சம் சீரியஸ் கலந்தும் எமோஷன் கலந்தும் பேசியிருப்பாரு பாண்டியராஜ் அப்படிங்கிறதும் நமக்கு தெரிய வந்தது. அதை எந்த அளவு சிறப்பாக பண்ணியிருக்காரு, படத்தில் இருக்கிற பிற பிளஸ் மைனஸ் எல்லாம் என்ன, இதெல்லாமே இந்த ரிவ்யூல பார்க்கலாம். வாங்க ரிவ்யூக்குள்ள போகலாம். படத்தோட ஒன்லைன் என்ன அப்படிங்கிறத பார்த்துலாம். நித்யா மேனன் தன்னோட குடும்பத்தோட சேர்ந்து தன்னோட மகளுக்கு மொட்டை போடுறதுக்காக குலதெய்வ கோயிலுக்கு போறாங்க. தன்னுடைய கணவரான விஜய் சேதுபதி அவங்க கூப்பிடல அப்படிங்கிறது தெரியுது. ரெண்டு பேருக்கும் ஒரு கான்ஃபிளிக்ட், அதனால பேச்சுவார்த்தை இல்லை அப்படிங்கிறதும் நமக்கு சொல்லப்படுது. இதுக்கிடையில கோயில்ல மொட்டை போடுறப்போ விஜய் சேதுபதி பிரச்சனை பண்றாரு. எனக்கு தெரியாம, அப்பாவுக்கு தெரியாம பொண்ணுக்கு எப்படி மொட்டை போடலாம் அப்படிங்கிற மாதிரி கேள்விகளும் அடுக்கிறாரு. இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்காக ஊர்ல இருக்கிற சொந்த பந்தங்கள், இந்த ஃபேமிலியோட நண்பர்கள் எல்லாரும் ஒண்ணு சேர்றாங்க அந்த கோயில்ல. அதுக்கப்புறம் நடக்கிற கலவரங்கள் என்ன, உண்மையாவே விஜய் சேதுபதி அண்ட் நித்யா மேனன் தம்பதிக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள்லாம் என்ன, இதெல்லாம் நான் லீனியரா சொல்ற படம் தான் இந்த தலைவன் தலைவி. படத்துல நடிகர்களோட பங்களிப்பெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தலாம். ஆகாச வீரன் அப்படிங்கிற கேரக்டர்ல கதையின் நாயகனாக விஜய் சேதுபதி, தலைவனாக அந்த ஆக்டிங்ல ரொம்பவே சிறப்பாக பண்ணியிருக்காரு. இந்த படத்தை மொத்த படத்தையும் தாங்கியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அதுவும் டிபிக்கலான ஒரு மேல் எப்படிலாம் பிஹேவ் பண்ணுவாரோ அதை ஆன் ஸ்கிரீன்ல அப்படியே பிரதிபலிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஒரு பிரச்சனை உருவாகிறப்போ அதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும், இல்லை அந்த அந்த பிரச்சனைக்கான பர்மனன்ட் சொல்யூஷன் தேடாம அதை இப்போதைக்கு அடக்கி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட்ல தான் மேல் கேரக்டர்ஸ் பெரும்பாலும் அணுகுவாங்க. அதே மாதிரி ஒரு கேரக்டர் அங்க ஆன் ஸ்கிரீன்ல பார்க்க முடிஞ்சது. அதனாலேயே நிறைய மேல் கேரக்டர்ஸும் அவங்களோட ரிலேட் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவு ஒரு நேர்த்தியான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருந்தாரு. ஹை டோன்ல பேசி பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு அவர் பண்ற முயற்சிகளா இருக்கட்டும், கோபம் அப்போ ஒரு ஹை டோன் எடுத்து அதை இன்னும் பெருசு பண்ற விஷயங்களா இருக்கட்டும், எல்லாத்தையும் ரொம்ப நேர்த்தியாவே திரையில கடத்திருக்காரு. அவரோட நம்மளால எம்பத்தைஸ் பண்ணவும் முடியுது அப்படிங்கிறது அந்த பெர்ஃபார்மன்ஸோட ஒரு பிளஸ். அரசி என்கிற பேரரசியாக நித்யா மேனன் அவங்களுமே விஜய் சேதுபதிக்கு ஈக்குவலான ஒரு மிரட்டலான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற அந்யோன்யத்தை ரொம்ப அழகா ஒரு கெமிஸ்ட்ரி டெவலப் ஆகிறதுக்கு காரணம் இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் தான் அப்படின்னு சொல்லிடலாம். அந்த அளவு ரொம்பவே ரியலிஸ்டிக்கான ஒரு அப்ரோச்ல அந்த கேரக்டரை அணுகியிருக்காங்க. அந்த எமோஷனல் காட்சிகளா இருக்கட்டும், அந்த ஹஸ்பண்ட் கூட சண்டை போடுற அந்த ஹை பிச் காட்சிகளா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே ஒரு மிரட்டலான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு சிக்கல் ரெண்டு பேரோட பெர்ஃபார்மன்ஸ்ல என்ன அப்படின்னா, ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் லவுடாகவும் கேரிகேச்சராகவும் சில இடங்கள் போயிருது. அதை மட்டும் கொஞ்சம் டோன் டவுன் பண்ணிருக்கலாம். பட் நெவர்தலெஸ் இந்த தலைவன் தலைவியை சிறப்பா தாங்கிறது இந்த படத்தோட தலைவன் தலைவியான விஜய் சேதுபதி, நித்யா மேனன் தான் அப்படின்னு சொல்லிடலாம். சித்திரை அப்படிங்கிற கேரக்டர்ல திருடரா யோகி பாபு, மொத்த படமும் ஹை பீச்ல எல்லா கேரக்டர்ஸும் அலறிட்டு இருக்க, எல்லாருமே சண்டை போட்டுட்டு இருக்க, நமக்கு தேவையான ஆசுவாசத்தை யோகி பாபு கேரக்டர் மூலமா கொடுத்திருக்காரு டைரக்டர் பாண்டியராஜ். இன்ஃபேக்ட் நாம சொல்ல வேண்டிய கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அவர் ஆன் ஸ்கிரீன்ல மற்ற கேரக்டர்ஸை பார்த்து சொல்றது ரொம்பவே என்டர்டெய்னிங்காவே இருந்தது. நம்ம மைண்ட் வாஷை பேசுறாரே அப்படிங்கிற அளவுக்கு அவரோட டைலாக்ஸும் சிறப்பாகவே எழுதப்பட்டிருந்தது. அவர் பேசுற ஒவ்வொரு கவுண்டரும் எல்லா காட்சியிலையும் வீணாகாம இருந்தது அப்படிங்கிறதே இன்னொரு பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லிடலாம். ஆகாச வீரனோட மாமனாரா, பேரரசியோட அப்பாவா செம்பன் வினோத், அட்டகாசமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அந்த கூட்டத்துல தனித்து தெரிகிற ஒரு கேரக்டரா அவரோட கேரக்டரும் இருக்கு அப்படின்னே சொல்லிடலாம். கிளைமேக்ஸ்ல அவர் கொடுக்குற சின்ன ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், அந்த ட்விஸ்ட், அதுக்கப்புறம் வர புன்னகை, இதெல்லாமே தியேட்டர் ஒர்த்தி மொமெண்டா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இவங்களை தாண்டி அங்கங்க நெகட்டிவ் ஷேட்ஸ்ல எட்டி பார்க்குற ஆர்கே சுரேஷ் அண்ட் விஜய் சேதுபதியோட அப்பாவா வர சரவணன், தங்கச்சியா வர ரோஷினி ஹரிப்ரியன், அம்மாவா வர தீபா வெங்கட் அண்ட் அங்கங்க சொந்தக்காரங்களா எட்டி பார்க்குற காளி வெங்கட், மைனா நந்தினி உள்ளிட்ட பலரும் சிறப்பான பங்களிப்பை கொடுத்துருக்காங்க. நிறைய கேரக்டர்ஸ் இருந்தாலும் அவங்கவுங்களுக்கு தனியா டைலாக்ஸ், அவங்கவுங்களுக்கு தனியா ஒரு கேரக்டரா இருக்குன்னு சிறப்பாகவே சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸை எழுதியிருக்காரு டைரக்டர் பாண்டியராஜ். படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். ஒரு லவ் ஹேட் ரிலேஷன்ஷிப், அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற கான்ஃபிளிக்ட் அப்படிங்கிறது எப்படி மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ்னால இன்னும் ட்ரிகர் ஆகி வேற ஒரு கட்டத்துக்கு போகுது, வேற ஒரு பிரச்சனைக்கு போகுது அப்படிங்கிறத ஒரு காமெடி டிராமாவா கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு டைரக்டர் பாண்டியராஜ். ஒரு சீரியஸான பிரச்சனையை இந்த மாதிரி ஒரு காமெடி ட்ரீட்மெண்ட்ல அணுகுனது நிச்சயமா ஒரு போல்டான டெசிஷன் தான். அதை முடிஞ்ச அளவு என்டர்டெய்னிங்கான வாட்சாவும் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் படத்தோட மொத்த ஸ்கிரீன் பிளே பேட்டர்னுமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே தான் இருந்தது. ஒரு கோயில்ல ஒரே நாள் நடக்கிற சம்பவமா தான் முழு படத்தையும் கொண்டு போயிருக்காங்க. அதுல இருந்து பிளாஷ்பேக்ஸ் போய் பின்னாடி இருக்கிற கான்ஃபிளிக்ஸ் என்ன, பெரிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறதையும் பேசியிருக்காங்க. இந்த பேட்டர்ன் ஓரளவு இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்தது. ஏன்னா ஸ்ட்ரெயிட்டா
ஃபிளாட்டா ஒரு கதையை சொன்னா, ஏன்னா இந்த மாதிரி நிறைய படங்கள் ஆல்ரெடி வந்துட்டதுனாலே என்னமோ இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட்ல இந்த படத்தை அணுகியிருக்காங்க போல. அது நிச்சயமா ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். அண்ட் சின்ன சின்ன வார்த்தைகள், சின்ன சின்ன டீசிங்ஸ், ஒரு அங்கங்க தட்டுப்படுற ஒரு ஈகோ கிளாஷ் எப்படி ஒரு பிரளயத்தையே உண்டாக்குது ரிலேஷன்ஷிப்ஸ்குள்ள அப்படிங்கிறத ஒரு நேர்த்தியான டிராமாவா கொடுத்திருக்காரு டைரக்டர் பாண்டியராஜ். ஒவ்வொரு கேரக்டர்ஸும் இந்த கான்ஃபிளிக்ட்ல பங்கு வகிக்கிறது, அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஈகோ அங்கங்க எட்டி பார்க்கறது, அதனால ஒரு பெரிய பிரச்சனை வர்றது, அதை பெருசா கண்டுக்காம விடுறதுன்னு நிறைய விஷயங்களை உள்ள பேசியிருக்காரு. அது முக்கியமா கம்யூனிகேஷன் கேப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பேசியிருக்காரு. அது நிச்சயமா பாராட்டத்தக்கது. சந்தோஷ் நாராயணனோட மியூசிக் படத்தோட ஒரு பெரிய பிளஸ். பொட்டல முட்டாய் பாட்டா இருக்கட்டும், ஆகாசகரன் சாங்கா இருக்கட்டும், எல்லாமே என்டர்டெய்னிங்காவே இருந்தது. எல்லாமே மாண்டேஜா கதையோட வர்றது இன்னும் ஒரு பெரிய அட்வான்டேஜ் நினைக்கிறேன். அண்ட் பிஜிஎம்லயும் சனா ஒரு பிரில்லியன்டான ஒர்க்கை கொடுத்திருக்காரு. நிறைய காட்சிகளை வேற லெவலில் எலிவேட் பண்ணியிருக்காரு. சண்டை காட்சிகளா இருக்கட்டும், எமோஷனான கான்ஃபிளிக்ஸா இருக்கட்டும், காமெடி கவுண்டர்ஸா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் நேர்த்தியா இசைந்திருக்கு அவரோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். எம் சுகுமாரோட சினிமோட்டோகிராஃபி மொத்தமாவே படத்தை ஒரு கலர்ஃபுல் வைப்ஸ்ல ஒரு செலிப்ரேஷன் மோடுக்கு கொண்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பிரதீப் ராகவோட எடிட்டிங் இந்த படத்தை இன்னுமே சுவாரஸ்யமா மாத்திருக்கு. நிறைய இடங்கள்ல காட்சிகள் இன்ட்ரெஸ்டா மாறுறதுக்கு அந்த எடிட் பேட்டர்னும் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிடலாம். படத்துல இதெல்லாம் பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தலாம். டோட்டல் படத்தையும் ஒரு காமெடி ட்ரீட்மெண்டா தான் டைரக்டர் அணுகி இருந்தாருன்னு சொன்னோம் இல்லையா. கடைசி 20 நிமிஷத்துல மட்டும் படம் ஒரு டோனல் ஷிஃப்ட் எடுக்குது. அந்த ஜானர் ஷிஃப்ட் வந்து கொஞ்சம் சீரியஸா போற மாதிரியான ஒரு கதையா மாறிடுது. அதை வந்து கொஞ்சம் இன்னும் ஆர்கானிக்கா கொண்டு வந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அதனால அந்த பெரிய கான்ஃபிளிக்ட் வரப்போ நம்மளால அதை எம்பத்தைஸ் பண்ண முடியல. இதுக்கு முன்னாடி எல்லாமே காமெடியா அணுகிட்டு திடீர்னு ஒரு இடத்துல நம்மளோட அந்த ஸ்ட்ராங்கான எமோஷன்ஸை டிமாண்ட் பண்றப்போ அது சரியா ரிலேட் ஆகாத ஒரு ஃபீல் வந்துருது. அந்த ஷிஃப்ட் வந்து கொஞ்சம் ஆர்கானிக்கா இருந்திருக்கலாம். அண்ட் மொத்த படத்தையும் பார்க்குற நமக்கு கன்வே பண்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நித்யா மேனன் விஜய் சேதுபதி வீட்டில் இருக்கிறப்போ மாமியார் அண்ட் நாத்தனார்னால தான் பெரிய கான்ஃபிளிக்ட் உருவாகுது அப்படிங்கிற மாதிரி தான் காட்சிகள் அடுக்குறாங்க. பட் கிளைமேக்ஸ்ல சம்பந்தமே இல்லாம நித்யா மேனோட அம்மாவை ரொம்ப வில்லனைஸ் பண்ணிட்ட மாதிரி ஒரு ஃபீல் வருது. இந்த கான்ஃபிளிக்ட் ஏன் அப்படிங்கிறது புரியல. அவங்களுமே இந்த பிரச்சனையில சம்மந்தப்பட்டிருக்காங்க, அவங்களுமே ட்ரிகர் பண்றாங்க அப்படின்னாலுமே பிரச்சனைக்கு பிரதான காரணமான மற்ற கேரக்டர்ஸை ஏன் அட்ரஸ் பண்ணவே இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நிக்குது. அண்ட் ஆர்கே சுரேஷ், வினோத் சாகர் மாதிரியான மேல் கேரக்டர்ஸ்னால சில கான்ஃபிளிக்ஸ் வருதுன்னு படத்துல காட்டியிருந்தாலும் படத்துல இருக்கிற பிரதான பிரச்சனைகள் எல்லாமே ஃபீமேல் கேரக்டர்ஸ் டிவனா இருக்கிறது கொஞ்சம் சிக்கலான பார்வையா தான் இருக்கு. இது மூலமா நமக்கு என்ன கன்வே ஆயிடுது அப்படின்னா, பிரச்சனைகளே வந்து வீட்டில் இருக்கிற பெண்கள்னாலதான் வருதோ அப்படிங்கிற ஒரு டோனுக்கும் போயிருது. இதை கொஞ்சம் இன்னும் வேற மாதிரி மெச்சூர்டா அணுகிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கு. இந்த மாதிரி ஒரு மெசேஜை நமக்கு கன்வே ஆகாமையும் டைரக்டர் பார்த்துருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. அண்ட் டோட்டலாவே இது ஒரு லவுடான ஃபிலிமா தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. எல்லா கேரக்டர்ஸும் எல்லா காட்சியிலையும் எதிர் சண்டை போடுறாங்க, கத்துறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் வருது. இன்ஃபேக்ட் அன்பை வெளிப்படுத்துறது கூட ரொம்ப லவுடா தான் வெளிப்படுத்துறாங்க. இந்த விஷயங்களை கொஞ்சம் டோன் பண்ணிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்கான அப்ரோச் அங்கே இருந்திருக்கலாம். படத்தோட ஓவரால் வேர்டிக்ட் என்ன அப்படின்னா, யோகி பாபா அங்கங்க போடுற கவுண்டர்ஸ் மாதிரி கடைசியில் ஒரு டைலாக் சொல்லுவார், இவங்க வந்து நார்மல் பீப்புள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவாரு. அந்த டோன்ல இந்த படத்தை அணுகுனா நமக்கு நிச்சயமா என்டர்டெய்னிங்கான வாட்சா தான் இருக்கும். பட் ஸ்டில் மேல சொன்ன நெகட்டிவ்ஸ்னால இதை வந்து ஒரு ஆவரேஜ் வாட்ச் அப்படிங்கிற மாதிரி நான் ரேட் பண்ணுவேன். ஒருவேளை இந்த படத்தை நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. வேற ரிவ்யூல உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம். வேலம்மாள் இன்ஜினியரிங் கல்லூரியில் BE, ME, BTech மற்றும் MBA படிப்புகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. மேலும் விவரங்களுக்கு கல்லூரியின் இணையதளம் அல்லது 8939221120 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.